ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஹரிமா ஐஸ்கிரீம் மிக்ஸை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி இப்போ செய்யலாம் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து தண்ணி கலக்காமல் எடுத்துக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வரட்டுங்க. நல்லா பொங்கி வந்தோடனே கம்மி பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீம் மிக்சிங் பவுடர் வந்து உள்ளே போட்டுக்கலாங்க. வந்து அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கலாங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா க்ரீம் மாதிரி வர வரையும் கலக்கிக்கலாம். 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரையும் கைவிடாமல் நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டுங்க. கலக்கி விட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து லைட்டாக கேப் விட்டு மூடி வச்சுருங்க, ஆறட்டும். ஃபுல்லாக ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த ஆறின ஐஸ்கிரீம் மிக்ஸை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 3 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ இதை வந்து ஊற்றி வச்ச அதே கண்டெய்னரில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் மேலே போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சுங்க. ஐஸ்கிரீம் நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.